அனைவருக்கும் ஸ்ரீ வாமன ஜெயந்தி திருவோண திருநாள் நல்வாழ்த்துகள். திருவோண திருநாளை பற்றின உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் காக்கும் நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்ரீ வாமன ஜெயந்தி திருவோண திருநாள் நல்வாழ்த்துகள். உலகளந்த பெருமானுடைய அருளால் உலகம் முழுவதும் துக்கங்கள் நீங்கி, நோய்கள் நீங்கி, ஆரோக்கியம் பெருகி, ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். திருவோண திருநாள். இந்த திருவோண திருநாள் பத்தி பலவிதமான கதைகள் நாம கேட்டிருப்போம். பல குழப்பங்களுக்கு நாம் ஆளாகி இருப்போம். பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். இதையெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமா இந்த காணொளி அமையும் அப்படின்னு நம்புகிறேன். திருவோண திருநாளை நாம ஏன் கொண்டாடுறோம்? திருவோண திருநாளோட நாயகன் வாமனனா இல்ல மகாபலியா? நல்லவனா இருந்த மகாபலி சக்கரவர்த்திய பகவான் மகாவிஷ்ணு ஏன் வாமன அவதாரம் எடுத்து வந்து அழிக்கணும்? இது சரியா? இறைவனுடைய 6வது அவதாரமா இருந்த பரசுராம அவதாரத்தின் முடிவுல தான் கேரளம் அப்படின்ற பகுதி கடலில் இருந்து பரசுராமர் மழு, அதாவது கோடரி எடுத்து எறிந்ததனால் உருவானது. இதை நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறச்ச 5வது அவதாரமான வாமன அவதாரத்தினுடைய கதை கேரளாவில் எப்படி நடந்தது? கேரளாவே உருவாகாத நேரம் கேரளாவில் எப்படி நடந்தது? அப்படின்னாக்கா கேரளாவுக்கும் திருவோணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் கேரளாவில மட்டும் திருவோணம் கொண்டாடப்படுகிறது? இந்த திருவோணத்தினுடைய தத்துவம் என்ன? அதாவது திருவோணத்தினுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக நான் விளக்குறதுக்கு முயற்சிக்கின்றேன். பிரம்மதேவருடைய மைந்தர் சப்த ரிஷிகளில் ஒருவரான மரீஷி முனிவர். மரீஷி முனிவருடைய மைந்தர் கஷ்யப முனி. கஷ்யப முனியின் திதி என்கின்ற ஒரு மனைவி மூலமாக அசுரர்கள் மக்களாகவும், அதிதி என்கின்ற மனைவி மூலமாக தேவர்கள் மக்களாகவும் பிறந்தார்கள். அந்த அசுரர்கள் பிறவியிலேயே கெட்ட குணமும் மூர்க்கத்தனமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் இரண்யாட்சன் என்கின்ற அசுரன். இரண்யாட்சனுடைய கொடுமை தாங்காமல் தேவர்கள் முறையிடவே மகாவிஷ்ணு தன்னுடைய 3வது அவதாரமான வராக அவதாரத்தின் மூலம் இரண்யாட்சனை வதம் செய்தார். அவருடைய தம்பி இரண்யகசிபு, ஹிரண்யம் என்றால் தங்கம் என்று அர்த்தம், கசிபு என்றால் ஆடை என்கின்ற அர்த்தம். தங்கத்தாலான ஆடை உடுக்கக்கூடியவன் என்கின்றது இரண்யகசிபு என்ற வார்த்தையினுடைய பொருள். இரண்யகசிபுவனுடைய மனைவி கயாது கருவிற்றிருக்கும் போது நாரத மகரிஷி மூலமாக நாராயண மந்திர உபதேசம் கேட்ட காரணத்தால் அவருக்கு பிறந்த குழந்தை பிரகலாதன் மிகுந்த விஷ்ணு பக்தனாகவே இருந்தான். அந்த விஷ்ணு பக்தி அதிகமாக இருந்த காரணத்தால் தனது மகன் என்று பாராமல் இரண்யகசிபு அவரை பலமுறை கொல்வதற்கு முயற்சி செய்த காரணத்தால் இறுதியில் இறைவன் தன்னுடைய 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து இரண்யகசிபுவை அழித்தார். அந்த இரண்யகசிபுவினுடைய மகன் பிரகலாதன் பக்தனாக இருந்தான். அந்த பிரகலாதனுடைய மகன் விரோஜனன், அவனும் பக்தி நெறி தவறாமல் வாழ்ந்தான். அவனுக்கு மகனாக இந்திரசேனன் என்கின்ற பலி பிறந்தான். பலியும் சிறு வயது முதலே தாத்தாவை போல, பிரகலாதனை போல நாராயண பக்தி மிக்கவனாகவே இருந்தான். பலி என்கின்ற சொல்லுக்கு தியாகம் அப்படிங்கிறது பொருள். நம்ம கோவிலில் எல்லாம் பலிபீடம் பார்த்திருப்போம். இறைவனை காணும் முன் அந்த பலிபீடத்தை தொட்டு வணங்கி நம்முடைய மும்மலங்களாக இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை இவற்றை எல்லாம் அதுல தியாகம் பண்ணிட்டு அகங்காரத்தை விட்டு இறைவனை போய் சரணாகதி அடையணும் அப்படின்றதுக்கு வேண்டி கோவில்கள் எல்லாம் பலிபீடங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்திரசேனனான பலி தன்னுடைய முற்பிறவியில ஒரு எலியா பிறந்திருந்தான். ஒரு சிவன் கோவிலில் இரவு நேரத்துல அணையும் தருவாயில இருந்த ஒரு தீபம் அந்த பக்கமா போன எலியினுடைய வால் பட்டு தூண்டப்பட்டு பிரகாசமா எரிஞ்சுது. அந்த வெப்பத்தால எலிக்கு வலிச்சுது. இருந்தாலும் எலிக்கு ஒரு சந்தோஷம், இறைவனுடைய தீபத்தை நாம எரிய வச்சிட்டோமே அப்படின்றது. இதை பார்த்த மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணார்? அந்த எலிக்கு ஒரு வரம் கொடுத்தார். அடுத்த ஜென்மத்துல நீ மிகுந்த புகழுடையவனாகவும் இறைபக்தியோடையும் வாழ்வாய் அப்படின்னு வரம் கொடுத்தார். அந்த காரணத்தால இந்திரசேனன்
ஆகிய பலி விரோஜனனுக்கு மகனா பிறந்தார். பலியினுடைய மனைவியினுடைய பெயர் வித்யாவதி. முன்பிறவியினுடைய பாக்கியம், அவன் சிறந்த விஷ்ணு பக்தனா இருந்தார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குரு மேல் அளவுக்கு அதிக பக்தி வச்சிருந்தார். அவருடைய குரு அஸ்வர குருவா இருந்த சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் இவருக்கு எல்லா வித வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார். இறைவன் மேல் எந்த அளவுக்கு பக்தியோ அதே அளவு பக்தி தன்னுடைய குரு மேல வச்சிருந்தார் பலி. மக்களுக்கெல்லாம் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தார். இருந்தாலும் அவருடைய மனதுல ஒரு ஏக்கம் இருந்தது. என்னுடைய தாத்தா விஷ்ணு பக்தர், என்னுடைய அப்பா இறை பக்தர், நானும் விஷ்ணு பக்தர், மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய குலம் அசுர குலம் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் இந்திர பதவி அடைய முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த ஏக்கத்தை தன்னுடைய குருவா இருந்த சுக்கராச்சாரியருடன் தெரிவித்தார். சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார்? பிரம்மனை நோக்கி தவம் இருக்க சொன்னார். மிக கடும் தவம் மேற்கொண்டான் பலி. அந்த தவத்தினுடைய இறுதியில மகிழ்ந்து பிரம்மதேவர் சொர்க்கத்தை ஆளக்கூடிய வரத்தை அவருக்கு கொடுத்தார். இதனுடைய விளைவா தேவர்களை விரட்டி விட்டு சொர்க்கத்தையும் கைப்பற்றினார் பலி. அத்தனை மக்களுக்கும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆரம்பிச்சு எல்லாருக்குமே சிறந்த ஆட்சியை கொடுத்ததுனால, மக்கள் எல்லாம் மகிழ்ந்து இருந்ததுனால அவருடைய பெயர் பலி சக்கரவர்த்தி அப்படின்னு ஆச்சு. இப்போ அந்த சொர்க்கத்தை தக்க வைக்கணுமே, அதுக்கு வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும் அப்படின்ற அறிவுரைக்கேற்ப அவரு ஒவ்வொரு அஸ்வமேத யாகமா பண்ண ஆரம்பிச்சார். இந்த அஸ்வமேத யாகங்கள் வருட கணக்குல நடக்க ஆரம்பிச்சது. தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த தேவாதி தேவர்களும் தேவேந்திரனும், அப்ப தேவேந்திரனா இருந்தவன் புரந்தரன், அவன் அறந்தறி தவறி ஆட்சி புரிந்ததால தான் அவனுடைய ஆட்சி பலி சக்கரவர்த்தியிடம் பறிபோனது. இவங்க எல்லாம் சேர்ந்து தன்னுடைய தாயா இருக்கக்கூடிய அதிதி தேவியிடம் போய் முறையிட்டாங்க. அதிதி தேவியும் தன்னுடைய கணவனான கஷ்யப முனிவரிடம் ஆலோசனை கேட்கவே கஷ்யப முனிவர் துவாதசி விரதம் மேற்கொண்டு மகாவிஷ்ணுவை தியானித்தால் அவர் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லவே இந்த அதிதி தாயும் துவாதசி விரதம் மேற்கொண்டாங்க. துவாதசி விரதம்னா என்ன அப்படின்னாக்கா, தசமி திதியில ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு ஏகாதசி திதியில உணவு எதுவுமே எடுக்காம இரவு பகல் உறங்காம மகாவிஷ்ணுடைய நாமத்தை முழுக்க சொல்லி துவாதசி திதியில 63 சத்துக்கள் கொண்ட 21 வகையான காய்கறிகளை சமைச்சு 16 வகையான உணவு பதார்த்தங்கள் தயார் செய்து இறைவனுக்கு படைத்து அனைவருக்கும் தானம் பண்ணி அதுக்கு பிறகு நாம சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். இதுதான் துவாதசி விரதம். இப்படி துவாதசி விரதம் மேற்கொண்ட காரணத்தால மகாவிஷ்ணு அதிதி தேவிக்கு முன்னாடி தோன்றினார். அதிதி தேவி மகாவிஷ்ணுவை வணங்கி தன்னுடைய மனக்குறைகளை வெளியிட்டாங்க. மகாவிஷ்ணு என்ன சொன்னார்? பலியை அழிப்பது என்பது முடியாது. ஏனென்றால் அவன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன், மிக சிறந்த குரு பக்தியில் மிகச் சிறந்தவன், மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான், அவனுடைய ஆட்சியில் மக்கள் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லவே அதிதி தேவி என்ன சொன்னாங்க, இப்போ அடுத்து இவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய அசுரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது தெரியாது, அதனால தேவர்களை காக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தால ஒருவேளை அவனுக்கு குருவினுடைய சாபம் கிடைத்தால் அவனுடைய ஐஸ்வர்யங்களை நாம் திரும்ப பெற முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லிட்டு, இருந்தாலும் தேவர்களை காப்பதற்காக நான் உங்களுடைய வயிற்றில் அவதாரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி கஷ்யப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதியில திருவோண நட்சத்திரம் அன்று இறைவன் வாமன அவதாரம், தன்னுடைய 5வது அவதாரமாக இருக்கக்கூடிய வாமன அவதாரம் எடுத்து அவதரித்தார். அப்போ அவருடைய பெயர் உபேந்திரன். இந்த உபேந்திரனாகிய வாமனன் வளர்ந்த சமயத்தில் அவருக்கு சூரியன் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தார். உபநயன சடங்கின் போது பிரம்மதேவன் அவருக்கு முப்புரி நூல் அணிவித்து கமண்டலத்தை கொடுத்தாரு, கலைமகள் ருத்ராட்சத்தை கொடுத்தாங்க, ரிஷிகள் தர்ப்பப்புல்ல கொடுத்தாங்க, சந்திரன் தண்டத்தை கொடுத்தாங்க, பூமாதேவி அமர்வதற்காக மான் தோலையும் குடையையும் பரிசா கொடுத்தாங்க. இதே நேரம் பல வருட கணக்குல 99 அஸ்வமேத யாகங்களை முடித்து 100வது அஸ்வமேத யாகத்தை பலி சக்கரவர்த்தியானவர் செஞ்சிட்டு இருந்தார். எந்த இடத்துல அப்படின்னாக்கா, நர்மதை நதியின் வடபுறம் பிருகு கஞ்சம் அப்படிங்கிற இடம். திருப்பி சொல்றேன், நர்மதை நதியின் வடபுறம் பிருகு கஞ்சம் அப்படின்ற இடத்துல 100வது அஸ்வமேத யாகத்தை பலி சக்கரவர்த்தி பண்ணிட்டு இருந்தார். இப்போ தன்னுடைய அவதார நோக்கத்திற்காக மகாவிஷ்ணுவான வாமனர் அந்த குள்ள உருவம் கொண்டு அந்த யாகசாலைக்கு வரார்.
யாகசாலைக்கு யாசகம் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு யாசகம் இல்லைன்னு சொல்லி எந்த அரசனும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா யாகத்தினுடைய பலன் கிடைக்காது. அதனால அவர்கிட்ட கேட்கிறார் அந்த பிராமண சிறுவனிடம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் கொடுத்த பதில், எனக்கு 3 அடி நிலம் வேண்டும். கேட்டு பலி சக்கரவர்த்தி சிரிக்கிறான். இந்த 3 அடி நிலத்தை வைத்து நீ என்ன பண்ண போற, நீ வேற எது வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லும் போது மகாவிஷ்ணு சொன்னார், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னுடைய பாத அளவிற்கு 3 அடி இடம் கொடு அப்படின்னு சொல்லி திருப்பியும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே சுக்கிராச்சாரியருக்கு சந்தேகம் வந்துருச்சு. 3 அடி இடமா? சாதாரண மனுஷனுக்கு 3 அடி இடத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால தெரிஞ்சுட்டார். வந்திருக்கிறது மகாவிஷ்ணு. உடனே தன்னுடைய மாணவனா இருக்கக்கூடிய பலி சக்கரவர்த்தியிடம் சொல்றதுக்கு வேண்டி எத்தனிக்கிறதுக்கு முன்னாடி தந்தேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். இனி அவனை தடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம சொல்லுவோமே சொல்லி அவரை கூப்பிட்டு சொல்றாரு பலி சக்கரவர்த்தியிடம், வந்திருக்கிறது மகாவிஷ்ணு, தயவு செஞ்சு நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சொல்ற பலி சக்கரவர்த்தி, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்குல இருந்து தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தன்னுடைய மாணவனை தடுத்து பார்த்து முடியாம கமண்டலத்துல நீர் வார்த்து கொடுக்கறதுக்காண்டி தன்னுடைய மனைவியான வித்யாவதியும் அழைக்கிறார் பலி சக்கரவர்த்தி. 2 பேரும் சேர்த்து நீர் வார்த்தை கொடுக்க போகும்போது அந்த கெண்டியினுடைய நீர் வரக்கூடிய துளையில வண்டா உருமாறி உள்ள போய் உட்கார்றார் அசுரகுரு சுக்கராச்சாரியார். இத ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு என்ன பண்ணா, தர்ப்ப புல்லால அந்த வண்டை குத்துகிறார். அந்த புல்லு வண்டனுடைய கண்ணு, அதாவது சுக்கராச்சாரியருடைய கண்ணுல படுது, காயம்படுது. சுக்கராச்சாரியார், வண்டா இருந்த சுக்கராச்சாரியர் வெளியே விழுகிறார். இப்போது சுக்கராச்சாரியருக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. அந்த கோபத்தின் விளைவால் தன்னுடைய சிஷ்யனை சபிக்கிறார். குரு நிந்தனை செய்தவன் நீ, குருவனுடைய வாக்கை கேட்காதவன் நீ, உன்னுடைய ஐஸ்வர்யங்களை இழப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் சாபமிடுறார். இந்த சாபத்தின் விளைவுதான் அவர் சொர்க்கத்தை இழக்கிறதுக்கு காரணமாக அமையுது. இப்போ இறைவன் நீர்வார்த்து கொடுத்த பிறகு இறைவன் தன்னுடைய விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய முதல் அடியால பூலோகத்தை அளக்கிறார். 2வது அடியால சொர்க்கலோகத்தை முழுவதும் அளந்து எடுக்கிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய மீண்டும் வாமன ரூபத்துக்கு வரார். வந்துட்டு இப்போ கேட்கிறார், பலி, இனி என்னுடைய 3வது காலை எந்த இடத்தில் வைக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நல்லா கேட்டுக்குங்க, அவர் 3 அடி மண் கேட்கவில்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கட்டுக்கதைகள்ல 3 அடி மண் கேட்ட, 3 அடி இடம் தான் கேட்டார். அந்த இடம் ஒண்ணு மண் முழுவதையும் அளந்தார், 2வது இடம் சொர்க்கம் முழுவதையும் அளந்தார், 3வது இடம் என் பாதத்தால் எங்கு வைக்க என்று கேட்க, தான் பெற்ற ஐஸ்வர்யங்களை எல்லாம் இழந்த பலி சக்கரவர்த்தி இறைவனே சரணாகதி என்று இறைவன் முன் பணிகின்றான், தலை கவிழ்ந்து பணிகின்றான். இறைவா, என்னை எடுத்துக்கொள், என் தலைமேல் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி, உன் திருவடியை நான் தலையில் தாங்குகிறேன், என் தலைதான் உன் காலுக்கேற்ற இடம் அப்படின்னு சொல்லி குனியும் போது இறைவன் தன்னுடைய காலை வைத்து காலால அவருடைய தலைக்கு அனுக்கிரகம் பண்றார். தலையில பாதத்தை வைக்க. நாம வேற வேற கதைகள்ல படிக்கிற மாதிரி இறைவன் பலி சக்கரவர்த்தி அழிக்கவோ அல்லது பாதாள லோகத்துல மிதித்து தள்ளவோ இல்லை. இறைவன் அவனுக்கு தலையில் பாதத்தை வைத்து அனுக்கிரகம் கொடுத்து விட்டு அவருக்கு பாதாள லோகத்தை விட சொர்க்கலோகத்தையும் விட சிறப்பான சுதல லோகத்தில் ஆட்சி புரியக்கூடிய வரத்தை கொடுத்தார். சுதலலோகம் என்பது சொர்க்கத்தை காட்டிலும் சிறந்தது. சர்வ ஐஸ்வர்யங்களுடன் சௌபாக்கியங்களுடன் இருக்கக்கூடிய லோகம். இது முதல் வரம். 2வது வரம், இன்று முதல் நீ பலி என்ற பெயரை மாற்றி மகாபலி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவாய். அதாவது மகாபலினா மகா தியாகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாய். 3வது வரம், நீ ஆசைப்பட்ட இந்திரலோக பதவியை அடுத்த மன்வந்தரத்தில் முழுவதும் நீ தேவேந்திரனாக ஆட்சி புரிவாய். ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு இந்திரன் இருப்பாங்க, தேவேந்திரன். அடுத்த மன்வந்திரத்தில் நீதான் தேவேந்திரன் அப்படின்னு வரத்தை கொடுத்தார். அதுக்கு அடுத்தது வருடந்தோறும் வாமன அவதாரத்தில் நீ பூலோக சஞ்சாரம் செய்வாய். பூலோகம் முழுவதும் நீ மகிழ்ச்சியா ஆட்சி செஞ்சதுனால, மக்கள் மகிழ ஆட்சி செஞ்சதுனால மக்களை எல்லாம் சந்திக்க வருவாய் அப்படின்னு சொல்லி அவர் வரம் கொடுத்தார். அடுத்தது 5வதா இருக்கக்கூடிய ஒரு வரம் பாருங்க. இறைவன் எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு அடியாரா இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். மகாபலி சக்கரவர்த்தி சுதல லோகத்தை ஐஸ்வர்யங்களோட ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரம், சில நாட்கள் கழித்து ஒருவர் வருகிறார். மகாபலி சக்கரவர்த்தியிடம் எனக்கு வாயிற்காப்போன் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
அவரும் சரி தன்னுடைய வாசலுக்கு காவலனா அவரை நிப்பாட்டிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு அம்மா வராங்க. அந்த அம்மா, ஐயா என்னுடைய கணவன் என் வீட்டுக்கு வரதே இல்லை, அதனால எனக்கு அபயம் வேணும், நான் உங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னா அது அவரும் சம்மதிக்கிறார். அந்த அம்மா தினசரி வேலையும் செய்யறாங்க, அது கூட இறை பூஜை எல்லாம் செய்யும் போது இவருக்கு கவனிக்கிறாரு, இது இறைவனுடைய பூஜை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, என்ன பூஜை பண்றீங்க, யாருக்கு பூஜை பண்றீங்க? ஐயா நான் உங்களுக்கு தான் பூஜை பண்றேன். எனக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாரு. எனக்கு ஏன் பூஜை பண்றோம்? ஏன்னா என்னுடைய கணவன் உங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால அவர் என்னுடைய வீட்டுக்கே வரதில்லை, என்னுடைய கணவனை திருப்பி தரணும் அப்படின்றதுக்கு வேண்டி உங்களுக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு. யார் அந்த உன்னுடைய கணவன் யாரு, இங்க யாரு வேலை பார்க்கறா அப்படின்னு சொன்ன அந்த வாயர்காவலனா நிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அந்த வாயர்காவலனை அழைத்து வந்து விட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ உங்க வீட்டம்மா கூட நீங்க கிளம்பலாம், அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த வீட்டம்மாவும் அந்த வேலைக்காரம்மாவும் வாயர்காவலன் 2 பேரும் சேர்ந்து இவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இவருக்கு ஆச்சரியமா போச்சு, எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற அளவுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போது இருவரும் உருமாக இருக்கிறார்கள், தன்னுடைய சுய உருவுக்கு வராங்க, மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுமாக மாறுகிறாங்க. அப்படியே அவருடைய காலில் விழுந்து மகாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுடைய காலில் விழுந்து அப்படியே அழுறாரு. இப்ப கேட்கிறார், இறைவா நீங்க எனக்கு வாயர்காவலனா இருந்தீங்களா, அம்மா நீங்க எனக்கு வேலைக்காரியா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கும்பிடும்போது அவங்க சொல்றாங்க, மகாபலி உன்னுடைய குரு பக்தியும் இறை பக்தியும் பார்த்து எங்களால வைகுண்டத்துல இருக்க முடியல, சிறிது காலமாவது உனக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்ற எண்ணத்துலதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 6வதா ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா 7 சிரஞ்சீவிகளில் ஒரு சிரஞ்சீவியா இவரையும் வச்சு மரணமில்லாத ஒரு வாழ்வை அவருக்கு கொடுத்து சிரஞ்சீவியா பிரம்மாண்டம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வரத்தையும் கொடுத்தார். அவருக்கு கொடுத்த ஒரு வரம் தான், அவர் அரசாட்சி பண்ணும்போது மக்கள் சந்தோஷமா எல்லாம் இருந்தாங்களே, அந்த சந்தோஷமா இருந்த அந்த மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு வேண்டி வாமன ஜெயந்தி அன்னைக்கு, இறைவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அகங்காரம் இல்லாம நாம இறைவனை வழிபடணும், இறை நாமம் சொல்லிட்டு இருக்கணும்ன்ற செய்தியை சொல்றதுக்காக, அந்த மக்களை பார்த்து சொல்றதுக்காக, தான் அரசாண்ட பகுதியில் இருந்த மக்களை பார்த்து சொல்றதுக்காக அவர் பூலோக சஞ்சாரம் வரார். அந்த நாளும் வாமன ஜெயந்தியும் ஒரே நாள். இந்த வாமன ஜெயந்தி தான் திருவோண திருநாள். திருவோண திருநாள் என்பது வாமன ஜெயந்தியினுடைய செய்தியை மகாபலி சக்கரவர்த்தி மக்கள் அனைவருக்கும் சொல்ல வரக்கூடிய நாள். அகங்காரம் அழித்து வாமனனை பூஜிக்கும் செய்தியை அவர் உலக மக்களுக்கெல்லாம் சொல்ல வரக்கூடிய திருநாள். இந்த திருவோண திருநாளுடைய கதை நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன? இறைவன் தன் பக்தர்களுக்கு வேலைக்காரனாகவும் இருக்கின்றார். இறைவன் தன் பக்தர்களுக்கு உயர்ந்த பதவி கொடுத்து சர்வ ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உலகங்களையும் வென்ற மகாபலி அகங்காரத்தோடு இருந்தான். அந்த அகங்காரம் தான் என்கின்ற அகங்காரத்தை அழித்து அனுக்கிரகம் கொடுப்பார். உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது என்பதற்காகத்தான் குள்ள ரூபம் எடுத்து இறைவன் வந்தார். குருவின் வார்த்தையை தட்டினதுனால தான் சகல ஐஸ்வர்யங்களையும் இழந்தார் பலி சக்கரவர்த்தி. இதிலிருந்து குருவின் வார்த்தையை தட்டக்கூடாது என்பது இந்த தத்துவமாக நமக்கு தெரிகிறது. அதனாலதான் வாமனனையும் உலகளந்த பெருமானையும் தரிசித்தால் குருவின் திருவருள் கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. கேரளாவிற்கும் திருவோண திருநாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாமனாவதாரம் நடந்ததும் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வரலாறு நடந்ததும் விந்திய மலை பகுதி, நர்மதை நதி பிரதேசங்களில் நடந்தது. அதனாலதான் நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன், மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய 100வது அஸ்வமேத யாகம் செய்த இடம் எது? நர்மதை நதியின் வடபகுதியில் இருக்கக்கூடிய பிருகு கஞ்சம் அப்படிங்கிற இடம். இறைவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் தன்னுடைய சபதத்தின் காரணமாக 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்த பின்பு அவர் சாந்தமடைந்து தோஷம் நீங்குவதற்காகவும் தான் அமைதியாக வாழவும் ஒரு இடம் தேவைப்பட்டது. அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பரசு என்கின்ற கோடரியை எடுத்து கோகர்ணத்திலிருந்து கடலை நோக்கி வீசினார். அந்த கோடரி போய் விழுந்த இடத்திலிருந்து கடல் உள்வாங்கியது, நிலப்பகுதி வெளிப்பட்டது. அந்த இடம் தான் கேரளம் அப்படின்னு உருவானது. அப்போ அதுக்கு பிறகு அவர் அங்க உட்கார்ந்து நீங்க பூஜை பண்றதுக்கும் வேத பாடசாலைகள் அமைப்பதற்காகவும் விந்திய மலை பகுதிகள் அங்க எல்லாம் இருந்த பிராமணர்களை அந்தணர்களை அழைத்து வந்து இங்க குடியமர்த்தினார். இவர்களுக்கு வேலை செய்வதற்காக தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கு இடம்பெயர ஆரம்பித்தார்கள். அந்த பிராமணர்கள் வழிபட்டு வந்த வாமன தெய்வம், அந்த வாமன தெய்வத்திற்கு வேண்டி ஒரு
கோவில் கட்டி கொடுத்தார். அது எந்த இடத்துல அப்படின்னாக்கா திருக்காட்கரை அப்படின்ற இடம். திருக்காட்கரை அப்படின்னாக்கா இன்றைய எர்ணாகுளம் மாவட்டம், கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அந்த திருக்காட்கரை அப்படி இருக்கிறது. அந்த கோவில் கட்டி கொடுத்தார். அந்த கோவிலில் இன்றைக்கும் வாமன ஜெயந்தி மிக சிறப்பாக வருடந்தோறும் திருவோண திருநாள்ல கொண்டாடப்படுது. அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பெயர் திருக்காட்கரை அப்பன், தேவியினுடைய பெயர் வாத்சல்யவல்லி தாயார். அந்த திருக்காட்கரை அப்பன் அப்படிங்கிறது வாமன தெய்வம் தான், அதுதான் வழிபட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய பாரத நாட்டில் முழுவதும் இருந்த பண்டிகைகள் குறுகிய ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஒதுங்கிச்சோ அதே மாதிரிதான் திருவோணம். உதாரணத்துக்கு பாரத நாடு முழுக்க கொண்டாடப்பட்ட மகர சங்கராந்தி ஒதுங்கி எல்லா இடத்துலயும் பரவலா கொண்டாடப்படுவதாக இருந்தா கூட பொங்கல் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது, இருந்தாலும் மற்ற இடங்கள்ல பரவலாக கொண்டாடப்படுகிறது, இருந்தாலும் மிக பெருமையாக கொண்டாடப்படுவது மகாராஷ்டிரா மாநிலத்துல. அது மாதிரி நவராத்திரி மிக பரவலா எல்லா இடத்துலயும் கொண்டாடப்படுவதா இருந்தாலும் மிக பெருமையோட கொண்டாடப்படக்கூடியது கல்கத்தால. அது மாதிரிதான் திருவோணமும் எல்லா இடத்துலயும் கொண்டாடினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது கேரளாவில் ஒதுங்கி நிக்குது. ஆனா நம்ம நாடு முழுக்க கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழா தான் இந்த திருவோண திருநாள் அப்படிங்கிறது. நாடு முழுக்க திருவோண திருநாள் கொண்டாடினதோட பல தகவல்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட சங்ககால நூல்களா இருக்கக்கூடிய 10 பாட்டு, அதே போல 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம் நூல்கள்ல பாடலாவே பாடப்பட்டிருக்கு திருவோண திருநாள் நாம கொண்டாடினத. சங்ககால ஏடுகளில் விஷ்ணுவின் பிறந்த நாளாகவும் வாமனர் அவதரித்ததும் அன்றுதான் எனவும் குறிப்புகள் உள்ளன. 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சியில் பாண்டிய மக்கள் 10 நாட்களாக எவ்வாறு கொண்டாடினார்கள் என மாங்குடி மருதனார் விவரிக்கின்றார். கணம் கொள் அவுணர் கடந்த புலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் கோணம் தின்ற வடுவாள் முகத்த சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கை மரங்கொள் சேரி மாறுபொரு செருவின் மாறாது உற்றவடு படு நெற்றி சுரும்பார் கன்னி பெரும் புகழ் மறவர் கடு களிறு ஒட்டலின் காணுனர் இட்ட நெடுகரை காழகம் நிலம் பரல் உறுப்ப கடுங்கள் தேரல் மகிழ்ச்சிறந்து திரிதர. மதுரை காஞ்சியில் அடிகள் 590 முதல் 599 வரை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் பரம்பரையாக திருமாலுக்கு தொண்டு செய்வதையும் திருவோண நன்னாளில் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழித்தவனை நம் துன்பங்கள் போக பல்லாண்டு வாழ்த்தோமே என்று பெரியாழ்வார் திருமொழி 6 பாடியுள்ளார். எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியணை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதமே. தேவாரத்தில் சம்பந்தர் ஓணம் கபலீஸ்வரத்தில், அதாவது மயிலையில் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்று விளக்குகின்றார். திருஞான சம்பந்தர் தேவாரம் 503வது பாடலில் மைப்பயந்த ஒண்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் திருவோண திருநாள் பற்றின சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும், அதனுடைய மகத்துவங்கள் என்னன்னு தெரிந்திருக்கும், அதனுடைய வரலாறு, உண்மையான வரலாறு என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். திருவோண திருநாளை பாரத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும் சந்தோஷமாகவும் பக்தியுடனும் கொண்டாடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். உலகளந்த பெருமானுடைய அருளால உலகம் முழுக்கம் துர்க்கங்கள் நீங்கி சௌபாகியங்கள் உண்டாகட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். அறம் காக்கும் நல்லவை காண்போம். வந்தே பாரத மாதரம்.